ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். திஸ் இஸ் ஃபைவ் டாமாமே யூ நாட் வின். நம்ம டேரக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டேரக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறோம். இன்றைக்கான கண்டென்ட் வந்து என்னென்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி த டிப்பிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸ் லாஜிக் பற்றி நம்ம மெயினாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கேட்குற ஒரே கேள்வி தான், நம்ம நிறைய பேர் நம்ம யோசிக்கிறது என்னென்னா, நம்ம பையன் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம், இன்ஜினியர் ஆகிறதுக்கும் ஆசைப்படுறோம், சிஏ படிக்க வைக்கிற ஆசைப்படுறோம், சிஎம்ஏ படிக்க வைக்கிற ஆசைப்படுறோம். இந்த மாதிரி ஆசைப்படுறோமே ஒழிய, என்னைக்காவது பசங்கிட்ட வந்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? உனக்கு என்ன கனவு இருக்குது, உனக்கு என்ன லட்சியம் இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? யாருமே கேள்வி கேட்கறது இல்லை. எதுக்கு? ஏன்னா நமக்கு டைம் இல்லை. உதாரணத்துக்கு, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவனுக்குன்னு ஒரு கனவு ஒன்று இருக்கும். அந்த கனவு நோக்கி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், அவனுக்கு வந்து ஒரு மியூசிக் பேஷன் இருக்கும். நான் மியூசிஷியன் ஆகணும், நான் எதோ ஆகணும், அவனுக்கு ஏதோ ஒரு பேஷன் ஒன்று ஓடின்னு இருக்கும். ஆனால் யாருக்குமே இந்த பேஷன் பிடிக்கவே பிடிக்காது. ஏன் சொல்லுங்கள்? கௌரவம் பிரச்சனை பார்க்கறதுல நம்ம மனுஷங்களுக்கு முக்கியம். எதுவாக இருந்தாலும் கௌரவம் பார்க்கணும். இவன் டாக்டர் ஆகிட்டானா நீ டாக்டர் ஆகணும், இவன் இன்ஜினியர் ஆகிறானா நீ இன்ஜினியர் ஆகணும். ஏன்? எதுக்கு இந்த வீணா பொழப்பு? உண்மையாகவே கேட்க தோணுதுங்க. எனக்கு சீரியஸாகவே இப்போ இருக்கிற ஆவரேஜ் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது. ஏன் வந்து நிறைய பேர் ஏன் இவ்வளோ செல்ஃபிஷ்டாக இருக்கீங்க? ஒன்றுமே புரியல. உங்கள் கௌரவம் பார்க்குறீங்க கூடிய உங்களுடைய பசங்களோட லைஃப் ஏன் அழிக்கிறீங்க? அதுதான் எனக்கு கேட்க தோணுது. ஏன்னா நான் வந்து நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தேன். இது சீரியஸ்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நான் சொல்கிறேன். அவங்க அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பொசிஷன் இருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ வந்து இது வந்து ஸ்கூல் டேஸில் நடந்த சம்பவம். நான் என்னன்னா, அவங்க வீட்டில் வந்து நாங்கள் ஜெனரலாக வந்து சாப்பிட்டு இருந்தோம். அவனுக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா, ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்டா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நல்லா வரணும், ஒரு டாப் ஆடுற பேட்ஸ்மேன் ஆகணும் என்கிட்ட சொல்லியிருந்தான். சரி, ஓகேடா, உன் பேஷன் நோக்கி நீ ஃபோக்கஸ் பண்ணு, நடக்கட்டும்னு வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணுவோம். நாங்கள் வந்து ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்க அப்பா வந்து என்னன்னா, என்னோட பிஸ்னஸ் வந்து இவன் வந்து டேக் ஓவர் பண்ணணும், அப்படிதான் வந்து மெயினாக வந்து அவனை ட்ரெயின் பண்ணி வளர்ப்பார். பட் வந்து அவனுக்கு வந்து அந்த டேக் ஓவர் பண்ணுறது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனை டாமினேட் பண்ணி, அவனை இது பண்ணி, அவனோட பேஷனை அழிச்சு இப்போ வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் அவன் டேக் ஓவர் பண்ணி தான் இருக்கான். பட் இருந்தாலும் ஹீ இஸ் நாட் ஹாப்பி. சீரியஸ்லி அவன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அவன் வந்து அழுகுறான். என்னோட பேஷன் வந்து இந்த மாதிரி அழிச்சிட்டாங்க, பெற்றவங்க இந்த மாதிரி அழிச்சிட்டாங்க அப்படின்னு ஒன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த வீடியோ வந்து எவ்வளோ கவலை எல்லாரும் பார்க்கணும், தயவு செஞ்சு பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உங்களோட கருத்தை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கேட்குற ஒரே கேள்வி தான், இப்போ உங்கள் பசங்க வந்து நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இன்ஜினியர் ஆகணும் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. கௌரவ குறைச்சல் பார்த்து என்ன ஆக போகுது? ஏதாவது மாற்றம் வரப்போதா? ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. சீரியஸ்லி. ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட எதுனா அவங்களோட ட்ரீம் பேஷனே கிட்டத்தட்ட அழிச்சிட்டு பிடிக்காத வேலையை நிறைய பேர் செய்யறாங்க. சொந்த பேரண்ட்ஸே ப்ரெஷர் பண்றதுனால கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட நிறைய ஒரு சூசைட் கேசஸ்லாம் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு. நியூஸ்ல பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இல்லை, நம்ம நாட்டு எதை நோக்கி போகுதுன்னு புரியல. இப்போ ரீசெண்டாக கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வைபவ் சூரியவன்ஷி வந்து கிட்டத்தட்ட வந்து ஐபிஎல் ஆடிட்டு இருக்கும்போது இது வந்து இன்னொரு சம்பவம். எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸு அவங்க அம்மா அப்பா வந்து பிடிச்சி கம்பேர் பண்ணுறாங்க. பாரு, அந்த பையன் எப்படி சாதிக்கிறான், நீ எப்படி வந்து சாதிக்கிறேன்னு அவனை பிடிச்சி கம்பேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன கேட்குற ஒரே கேள்வி தான், அவனுக்கு அவனோட டைமிங் எந்த நேரத்தில் அவன் சாதிக்கணுமோ அந்த நேரத்தில் தான் கரெக்டாக அவன் சாதிக்கணும். நீங்கள் ஏன் வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் ஏன் ப்ரெஷர் பண்ணுறீங்க தான் எனக்கு ஒன்றும் புரியல. வாட் கைண்ட் ஆஃப் லாஜிக் இட் இஸ் லைக்? சுத்தம் புரிய மாட்டேங்குது. நீங்கள் ப்ரெஷர் பண்ண அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க அந்த ட்ரஸ்ட்டு தான் உடையது ஒழிய உங்கள் மேலே பாசம் அதிகமாக வராது. உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை தான் உடையும். ஏன்னா இது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது ஏனே ஒன்றும் புரியல எனக்கு. ஒருத்தர் கனவு நோக்கி போடுறான்னா அந்த கனவை நோக்கி போறாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை அவன் தவறான பாதையில போறானா அதை திருத்த பாருங்க. அதை விட்டுட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதுனால ஒரு பெருசாக
பெருசா அந்த மாற்றம் எதுவும் வரப்போறது இல்லை. நான் நியூஸ்ல நிறைய ஆர்டிகல் படிக்கும் போதுதான் நிறைய பசங்க இன்டர்வியூல எல்லாம் சொல்றாங்க, நான் படிச்ச படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்லை, நியூஸ்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவன் எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. கௌரவ பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு சொந்தக்காரன் உங்களை பிடிச்சி ட்ரிகர் பண்ணி விடுறான்னா அதை நம்பி உங்க பசங்களை வந்து உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ண பார்ப்பீங்களா? இல்லை சீரியஸாவே கேட்குறேன், ஸ்பாயில் பண்ண பார்ப்பீங்களா? பண்ணாலும் பண்ணுவீங்க, சில பேர் பண்ணுவாங்க, ஆனா மெஜாரிட்டி பண்ண மாட்டாங்க. ஏன்னா தான் பெற்றவங்களோட மைண்ட் செட் எனக்கு புரியுது. தான் பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் பட்ட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது சீரியஸ்லி ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா எல்லா பெற்றவங்களையும் நான் அந்த முடிவுக்காக நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ஏன் கம்பல் பண்றீங்க, அதுதான் நீ கேள்வி கேட்க தோணுது. நான் எல்லா இடத்துலையுமே பார்க்குறேன். நான் வந்து என்னோட சொந்த ஊர் வந்து பாண்டிச்சேரி, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் வந்து பிஜிக்காக வந்து சென்னையில் வந்தேன். நான் இங்கே நிறைய பேர் பீப்புளோட மைண்ட் செட் பார்க்கும்போது எப்படின்னா, யாருக்குமே ஒரு மூஞ்சி கொடுத்து பேசுறதுக்கோ ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறது யாருக்குமே அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்லி கொடுக்க வரணும், பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, லைஃப்பில் வந்து எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். ஆனால் என்னைக்காவது நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கோமா, மூஞ்சி கொடுத்து பேசு, மூஞ்சி கொடுத்து பழகு. எங்க நம்ம பழகிறோம், எல்லாருமே நம்ம ஃபோன் எடிட்டடா இருக்கும், எல்லாமே இதுவாக தான் இருக்கே ஒழிய என்னைக்கு நம்ம மூஞ்சி கொடுத்து பேசியிருக்கோம்? பேசுறதும் கிடையாது. இதனாலே கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் தான் அதிகமாகுது. அவன் ஏதாவது தனியா ஒரு கனவு நோக்கி போறான்னா அவனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு கேட்டா அவனுக்கு பேஷன், அவன் வச்சிருக்க அந்த பேஷனை வெறுப்பு உண்டாக்குறீங்க. பீப்புள்ஸோட மென்டாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியல. நான் நிறைய பேர் பார்க்குறேன், சரி ஓகே இப்போ நீட்ல வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இதில் அட்டம்ப்ட்ல ஃபெயில் ஆகிறான், செகண்ட் அட்டம்ப்ட்ல ஃபெயில் ஆகிறான், சரி 2 அட்டம்ப்ட்ல ஃபெயில் ஆகிறான்னு வச்சுக்கோமே, அவன்கிட்ட உட்காந்து எப்பா உனக்கு என்னப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உனக்கு என்னப்பா பேஷன் இருக்கு அவனை கேட்டு அந்த பேஷன் பற்றி போனோன்னா தயவு செஞ்சு அதை அலோவ் பண்ணுங்களேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து நீ படிக்கிறதுனால இதுதான் படிக்கணும், இல்லைன்னா உன்னை வீட்டில் வந்து சேர்க்க மாட்டேன். ஏன் ப்ரெஷர் பண்றீங்க? எனக்கு சீரியஸாவே கேட்க தோணுது, ஏன் ப்ரெஷர் பண்றீங்க? இது ப்ரெஷர் பண்றதுனால எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டில் நான் பார்க்குற ஒரே ஒரு காமன் என்னன்னா, இதனாலே கிட்டத்தட்ட பசங்களும் பெற்றவங்களோட டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. நான் ஒரே ஒரு சஜஷன், ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நான் வைக்க தோணுது, உங்க பசங்களை தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் அவன் போக்கிலே விடுங்க. அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஷைன் ஆகும். அவனுக்கு என்ன ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், நான் வந்து ஒரு சிங்கர் ஆகணும், நான் ஒரு டான்சர் ஆகணும், ஏதாவது உனக்கு ஒரு பேஷன் ஒன்று இருக்கும். அந்த பேஷன் அவனை டெவலப் பண்ணி விடுங்க. எங்க போனாலுமே டாக்டர்ஸ் இருப்பாங்க, எங்க போனாலுமே இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எங்க போனாலும் சிஏ இருப்பான், எங்க போனாலும் சிஎம்ஏ இருப்பான், எல்லா துறையிலையும் இருப்பான். அது யாரும் ஒன்று மாற்றம் எதுவும் இல்லை. டோன்ட் கம்பல் எனி பர்சன் இன் எனி ஒன்ஸ் லைஃப். யாருக்கும் அது ரைட்ஸ் இல்லை, யாருக்கும் அந்த அத்தாரிட்டியும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அது உரிமையும் கிடையாது. நம்மளுக்கு யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தா? நம்மளுக்கு அந்த ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த மென்டாலிட்டி மாறினாலே நிறைய சூசைட் அட்டம்ப்ஸும் நடக்காது, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பும் ஃபார்ம் ஆகாது. நிறைய பேருக்கு சில பெற்றவங்களுக்கு தெரியுங்க, சொந்த பையன் சொந்த பொண்ணு இழந்தவங்களுக்கு தான் தெரியும். சில பேர் நினைக்கலாம் தான் பையனை வந்து ப்ரெஷர் பண்ணாம இருந்திருக்கலாமோ, பொண்ணை ப்ரெஷர் பண்ணாம இல்லாம இருந்திருந்தா இதனை உயிரோடு இருந்திருப்பாங்களோ, இந்த மாதிரி தோணி இருக்கும். நம்ம சொல்லி ஒன்று குத்தம் இல்லை, கூட இருக்கிற உசுப்பேத்துறான்ல அதை பார்த்து தானே நம்ம ட்ரிகர் ஆகும். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விதான், ஒன்னே ஒன்று மட்டும்தான், நம்ம நிச்சயம் மாற்றத்துக்கு கொண்டு வர முடியும். காலங்காலமா எல்லாருமே பண்ற தப்பு தெரியுமா? அவன் பண்றானா அதை பண்ணு, இவன் இதை பண்றானா நீ அதை பண்ற, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறானா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு, அவன் டிஸ்டிங்ஷன் அடிக்கிறானா நீ டிஸ்டிங்ஷன் அடிக்கணும். ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடாது, கம்மியான மார்க் எடுக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. யாரு சொன்னா, யார் அது மெயினா சொன்னா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஸ்கில் இருந்தா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மார்க்குன்னு மட்டும் வாழ்க்கை இல்லை, மார்க் தாண்டி வெளி உலகத்துல நிறைய இருக்கு. அதெல்லாம் யாருக்கும் ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. நம்ம நினைச்சா எதுவாக இருந்தாலும் மாற்றலாம், ஆனால் மாற்றுறது அளவுக்கு தான் யாருக்கும் நம்ம திராணி இல்லை. இந்த வீடியோ மெயினாகவே அவேர்னஸ்க்காக தான் நான் கிரியேட் பண்ண தோணுது. இந்த டிப்பிக்கலான என்ன மைண்ட் செட் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதை நான் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டாகவே நான் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் பசங்க கிட்ட எதுவும் இருந்தாலும் மனசு விட்டு பேசுங்க. அவனுக்கு நீ ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பேஷன் மேலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பேஷன், அவன் பேஷன் அவனை டெவலப் பண்ண விடுங்க. தயவு செஞ்சு என் தொழில் இது இருக்குன்னா அடுத்த என் பையனும் என் பொண்ணு அதே தொழில் தான் பண்ணணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கிறது ஸ்டாப் பண்ணுங்க. இதனாலே கிட்டத்தட்ட சூசைட்ல நிறைய அட்டம்ப்ட்ல நிறைய நடக்குது. சீரியஸ்லி, இது நான் ஒன்றும் பொய் தான் சொல்லல, இது நான் அனுபவப்பட்டனால நான் சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட நடந்தனால நான் ஓப்பனாவே சொல்றேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மேக்ஸிமம் எல்லாருக்கும் இது ரீச் பண்ணுங்க. ஏன்னா இதை நினைச்சா நம்ம மாத்தலாம், ஆனா மாத்துறதுக்குலாம் யாருக்கும் நம்ம திராணியும் இல்லை. தயவு செஞ்சு சொல்றேன், தயவு செஞ்சு ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், உங்க பசங்க ஏதாவது ஒரு பேஷன்ல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா அந்த பேஷனை தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அந்த பவுண்டரியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உடனே வந்து தயவு செஞ்சு சின்ன பசங்களை போட்டு சப்ரஸ் பண்ணி நீ சின்ன பையன் உனக்கு எதுவும் தெரியாது, சின்ன பையன் உனக்கு எதுவும் தெரியாது சொல்லி அவனை மட்ட தட்டாதீங்க. அவனையும் பேச விடுங்க. பேச விட்டாதான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்க பசங்க மேல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் அதிகமாக ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோ பார்த்து தயவு செஞ்சாவது திருந்துங்க ப்ளீஸ். பெரியவங்களை திட்டி எனக்கு ஒன்று கடிச்சு இன்னொரு அந்த பாவம் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்க உங்க பசங்க தயவு செஞ்சு பிரியாம பார்த்துக்கோங்க. அண்ட் ரெஸ்பெக்ட் தேர் ஓன் பேஷன். இந்த வீடியோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான்.